என் பேர் பத்மா. என் பையன் பேர் செந்தில் வடிவேலன். என் மருமக பேர் அபிராமி. 10 வருஷமாக குழந்தையே இல்லை. சொந்தக்காரவங்கன்னா இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னாங்க. நான் எய்த்த வீட்டுக்காரவங்கன்னா கூட சொன்னாங்க, உங்கள் மருமகளுக்கு வயசாகிட்டு 30 வயசு ஆகிட்டுது, குழந்த பிறக்காதுன்னாங்க. நான் அதெல்லாம் மீறிக்கிட்டு தான் எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் காட்டினேன். யாருமே சரியாக சொல்லலை. அப்புறம் பிறந்துரும்னுட்டு டெஸ்ட் பண்ணியே பார்த்து 10 வருஷம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் இந்த அம்மாட்ட வந்து காமிச்சு இந்த அம்மா நல்லா பார்த்து எங்களுக்கு நல்லா பொறுமையாக நல்லா வீட்டில் நம்ம எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோமோ அப்படி பார்த்தாங்க எங்களை. இப்போயும் நாங்கள் இங்கே தான் கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ 10 வருஷத்துக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருந்து பிள்ளைங்க பிறந்து இப்போ நல்லா 1 வயசு ஆக போகுது. நாங்கள் சொந்தக்காரவங்கள்ட்டனா ரொம்ப கஷ்டம், இனிமேல் என் குழந்த பிறக்காது, எங்கே பிறக்க போகுது அப்படின்னு இருந்தாங்க. என் மருமகளுக்கு நிறையா சொத்தெல்லாம் இருக்குது, அதெல்லாம் யாராச்சும் தான் எடுத்துக்க போகிறாங்கன்னா பரியாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 பிள்ளை பிறந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அண்ணா நகரில் வீடு இருக்குது, அதை ஆள்றதுக்கு பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ என் பையனுக்கு புள்ள பிறந்து ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம். அந்த அம்மாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கடவுளை போல் எனக்கு உதவி செஞ்சாங்க. இப்போயும் அவங்கள அடிக்கடி வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.